ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று குஜராத் அணிக்கு ஆப்போசிட்டாக மும்பை அணி ஒரு படு தோல்வி அடைஞ்சாங்க சொல்லாங்க. அவங்களோட தொடர் வெற்றி பயணம் இதோட முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் குஜராத் அணியை நாங்கள் கண்டிப்பாக பழி வாங்குவோம், பிளே ஆஃப்ஸில் வந்தால் கண்டிப்பாக நான் அவங்கள விட மாட்டோம், இந்த தோல்வி என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு தோல்விக்கு அப்புறம் மும்பை இந்தியன்ஸ் அணி கேப்டன் ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா தோல்விக்கு காரணம் கூறியிருக்காரு. கண்டிப்பாக குஜராத் அணி பிளே ஆஃப்ஸில் மாட்டினா நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துடன் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, 3 விக்கெட் வித்தியாசத்தில் டிஎல்எஸ் மெத்தடில் பார்த்தீங்கன்னா குஜராத் அணி வெற்றி பெற்றாங்க. தோல்விக்கு அப்புறம் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் ஹர்திக் பாண்டியா என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, இந்த தோல்வி எங்களால் ஏற்றுக்கவே முடியலைங்க, நாங்கள் ஜெயிக்க வேண்டிய போட்டி தான், லோ ஸ்கோரிங் மேட்ச், கண்டிப்பாக எங்கள் பந்து வீச்சாளர்கள் ரொம்ப போராடினாங்க, இந்த போராட்டத்துக்கு நாங்கள் வெற்றி பெறணும்னு நினச்சோம், எங்களால் முடியல, கண்டிப்பாக குஜராத் அணியை நாங்கள் பிளே ஆஃப்ஸில் விட மாட்டோம், கண்டிப்பாக பிளே ஆஃப்ஸில் வந்து அவங்கள நாங்கள் பழி வாங்குவோம், இந்த ஜெயிக்க வேண்டிய போட்டி தோற்றுருக்குது என்னால் ஏற்றுக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் அவங்க அணி வீரர்கள் உண்மையாக நல்லா பந்து வீசினாங்க, நல்லா தான் போட்டாங்க, இருந்தாலும் எங்கள் அணி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நாங்கள் அடுத்து 2 போட்டி வெற்றி பெற்று கண்டிப்பாக பிளே ஆஃப்ஸுக்கு போவோம், பிளே ஆஃப்ஸுக்கு போய் குஜராத் அணி அதில் வந்தால் கண்டிப்பாக நாங்கள் விட மாட்டோம், நாங்கள் அதில் ஜெயிப்பு இந்த வாட்டி கோப்பையை நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம், நாங்கள் தான் கோப்பையை வெல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா தலைவன் என்னங்க இவ்வளோ ஆக்ரோஷமாக பேசியிருக்காரு. கடைசி நேரத்தில் அவரும் கொஞ்சம் கோவப்பட்டாருங்க, ஏன்னா 15 ரன் அடிக்கணும் 6 பாலுக்கு, அது வந்து நல்லா தான் போட்டுருந்தார், 6-4 போச்சு, எல்லாம் ஓகே தான், அந்த நோ பால் போட்டு ஒரு 2 ரன் கொடுத்தாரு பாருங்க, அங்கே தான் மாறிச்சே இது மேட்ச்சு. அது மட்டும் லாஸ்ட் பால் வேறு ட்ரா ஆயிடுச்சு, ரன் அவுட் ஆச்சு தான் மேட்ச் ட்ரா ஆகிட்டு சூப்பர் ஓவரில் கூட போயிட்டு பும்ரா போட்டிருப்போம் சாமியாக. அதனால் ஒரு நல்ல ஒரு கையில் இந்த மேட்சை விட்டாங்கன்னு சொல்லலாம். குஜராத் அணியோட பேட்டிங் இப்போ தாங்க தெரியுது, அந்த டாப் 3 ஆடினா மட்டும்தான் ரன் போதும், அவங்க ஆடலன்னா பார்த்தீங்களா டீம் எந்த அளவுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு. இது எப்பவுமே குஜராத் அணிக்கு இருக்கிற ஒரு வீக்னஸ் தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம்ம போலிங் சொல்லி அவனுங்க சூப்பராக போட்டாங்க மும்பை அணி, பும்ராவாக இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியாவாக இருக்கட்டும், ஜஸ்பிரிட் பும்ராவாக இருக்கட்டும், நம்ம பும்ரா 2 விக்கெட்டு, ட்ரெண்ட் போல்ட் 2 விக்கெட்டு, எல்லாமே நல்லா தான் பண்ணாங்க. பட் லாஸ்ட் டைமில் தீபக் சகர் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டிருந்தாருன்னா கண்டிப்பாக மும்பை பக்கம் தான் வெற்றி போயிருக்கும். பட் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல் ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து மும்பை அணி பார்த்தீங்கன்னா ஒன்று 2 போட்டி இருக்குது, 2த்தில் 1 ஜெயிச்சா மேக்ஸிமம் உள்ளே போயிடுவாங்க, 2த்தில் 2 ஜெயிச்சா கன்ஃபார்ம் உள்ள. அது மட்டும் இல்லாமல் டாப் 2ல் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பொறுத்து இருந்து பார்க்கலாங்க எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மும்பை அணி. ஏன்னா மும்பை அணி வலுவாக இருந்துச்சு, தொடர்ந்து 6 போட்டி வெற்றி பெற்றாங்க. இப்போ 7வது போட்டி கடைசியில் அவங்கள ஒரு பிரேக் போட்டது குஜராத் அணி தான். கண்டிப்பாக குஜராத் அணிக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொன்னாங்க, ஏன்னா எந்த ஒரு டீமும் அவங்களை வீழ்த்த முடியாமல் இருந்துச்சு, இப்போ வந்து வீழ்த்திருக்காங்க. நல்லா இருக்குங்க இந்தமாரி ஒரு டாப் 3 கிளாஸ் பார்க்கறதுக்கு. நீங்கள் சொல்லுங்கள், மும்பை அணி 6 வெற்றிக்கு அப்புறம் ஒரு தோல்வி அடைஞ்சிருக்காங்க, அவர் பிளே ஆஃப்ஸில் போயிட்டு குஜராத் வீழ்த்துன்னு சொல்லியிருக்காரு. இந்த வரை யார் கப்படிப்பாங்க, இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க உங்களோட கருத்து. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.